ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா சவால் விட்டு சொல்கிறேன். என் பாதத்தை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்த ஒன்றை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். எப்போதும் என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலை, எனக்கு சந்தோஷமே நிம்மதியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க இந்த சாயப்பா தயாராயிட்டேன். சில பேர் தப்பு செய்யும்போது அவர்களை மன்னிப்பது தான் உனக்கு நல்லது. அவங்க மன்னிப்புக்கு தகுதியானவர்கள்ன்றதுக்காக நான் சொல்லலை. அடுத்தவங்களை மன்னிக்கிறது மூலமாக உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் இருக்கும் அல்லவா? அதனால தான் சொல்கிறேன். எப்போதுமே முதல்ல மன்னிப்பு கேட்குறவங்க தைரியசாலி, அதை கேட்டவனை மன்னிக்கிறவங்க வலிமையானவர்கள். நீயும் அதை முதலிலேயே ஏற்றுக்கொண்டு மறக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்குள்ள பயமே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. நீ என் மேலே நம்பிக்கை வைக்கும்போது உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை வெற்றியாக உன் கைகளில் கொடுப்பேன்னு செல்லமே. யாரோ உன்னை திட்டினாங்க, உன்கிட்ட கோபப்பட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னா உடனே நீயும் ஆவேசப்பட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்கி அவங்க கூட பதிலுக்கு பதில் வாதாடுவதோ சண்டை போடுவதோ வேண்டாம். நீ யாருங்கிறதும் நீ செஞ்சது சரிதாங்கிறதும் உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். மற்றவங்களை பற்றி யோசிக்கவோ நேரத்தை செலவழிக்கவோ வேண்டாம். பிரச்சனைக்கு உரிய ஒரு செயலை செய்வதற்கு உனக்கு நிறைய பேர் தைரியம் கொடுப்பாங்க. செய், பார்த்துக்கலாம், என்ன ஆகுது, என்ன வரப்போகுது, பார்த்துக்கலாம் விடுன்னு உனக்கு தைரியம் கொடுக்குறவங்க உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை சுற்றியே இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. அதனால் யாரையும் நம்பி உனக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நீ செய்ய வேண்டாம். உனக்கு பிடிச்சதை மட்டும் சரியாக செய்ய பழகு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் அரிய விஷயம். பெரும்பாலான மக்கள் எந்த சாதனையும் செய்யாமல் எந்த லட்சியமும் இல்லாமல் சும்மா கடமைக்கு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களில் ஒருவனாக நீ மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நீ நல்லா வாழ்ந்தா 10 பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ கஷ்டப்பட்டா 10 பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. மொத்தத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் இந்த குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்து அதற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. வாழ்க்கைங்கிறது நீ எளிமையாக கஷ்டமே இல்லாமல் வாழ்வதற்காக அல்ல. கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து நீ ஜெயிக்கணுன்றதுக்காகவே வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டது. வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்து போக தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீயாகவே சுயமாக யோசித்து முடிவெடுக்கும் திறனை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. நீ எடுக்கும் சரியான முடிவுகள் தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை அதுதான் வெற்றியாகவும் மாற்றி கொடுக்கும். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும், யார் உன்கிட்ட பேசினாலும் பேசாமல் விலகி போனாலும் நீ கவலைப்படாமல் அவங்க உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் இருக்க கற்றுக்கோ. பேசுனாங்கன்னா பேசு, பார்த்துட்டு பேசாமல் போனாங்கன்னா நீயும் கண்டுக்காமல் கடந்து போக கற்றுக்கோ. அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என் செல்லமே. நீ பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பாவை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கையில் மன அழுத்தமும் அவங்க சந்தோஷமாக இருக்கணுமேன்ற அந்த பதட்டமும் மனச்சோர்வும் தான் உண்டாகும். அதனால் யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு யோசிக்காம நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போ. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுக மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு சலிப்போட சிரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிப்பு 1000 மடங்கு வலி நிறைஞ்சதுன்னு எனக்கு தான் தெரியும். ஓ வாழ்க்கையிலையும் நீ அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாது. வலி மீது வலியும் வேதனை மீது வேதனையும் உன்னை வந்து சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக என் பாதத்தை தொட சொன்னேன். என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன்.
நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி. உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்களோட நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு தான் நடக்கணும். ஏன்னா பிடிவாதத்தோடு வாழும் மனிதர்கள் யார்கிட்டையும் அனுசரித்து சந்தோஷமாக வாழ முடியாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது தானே வாழ்க்கை அழகானதாக நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்தில் நீ யாரையும் கேவலமாகவோ சாதாரணமாகவோ நினச்சிட வேணாம். காலம் எப்படி வேணும்னாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவங்களா இருக்காங்க. உன்னையும் யாராவது ஒதுக்கி வச்சாலோ நிராகரித்தாலோ அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்ற வைராகியத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யாரை பற்றியும் யோசிக்காம உன்னை பற்றி யோசி. உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கே நிறைய இருக்கும்போது நீ அடுத்தவங்களையும் அவங்க வாழ்க்கையையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதையும் எதுக்காக யோசிக்கிற? உன் கண்ணோட்டம் உனக்கானதாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் எதை சரி செய்யணும், எதை சிறப்பாக செய்யணும்னு யோசிச்சு உனக்கான வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. நீ கேட்காமலேயே உன் வாழ்க்கையில் பல இன்பங்களை கொடுத்த எனக்கு நீ கேட்கும் சிலவற்றை கொடுக்க தெரியாதா என்ன? நீ கேட்கும் விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் உனக்கு எப்போ எப்படி தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரம் வரும்போது நிச்சயம் சிறப்பானதை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். வாழ்க்கைங்கிறது நீ போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய தார் சாலை போல தான். வாழ்க்கைங்கிற அந்த சாலையில் நீ ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு யாராவது உன் பாதையில் குறுக்க வரலாம். நீ தான் கவனமாக அவர்களை விட்டு ஒதுங்கி சரியான பாதையில் சரியாக வாழ்ந்து வெற்றியை பெற தயாராக இருக்கணும். வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும்னு பயந்தா உன்னால் உயர்ந்த நிலைக்கு வரவே முடியாது. கஷ்டமும் பிரச்சனைகளும் தான் வெற்றிக்கான ரகசியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வர தயாராக என் செல்லமே. நல்ல எண்ணம் கொண்ட உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அந்த அனுபவத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை எப்படி அழகாக வாழ்கிறதுன்னு யோசி. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லபடியாக வாழ்க்கையில் உயரணும்னா சில கஷ்டங்களை நாட்களை எல்லாம் போராடி கடந்து வந்துதான் ஆகணும் என் தங்கமே. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதை நீ கேள்விப்பட்டிருப்ப. இருக்கிற வசதியையும் வாழ்க்கையும் வச்சு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வது தான் வாழ்க்கையில் வருங்காலத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் விஷயங்களாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. விட்டு செல்றதுக்கு உன்னை விட்டுட்டு விலகி போகிறதுக்கு காரணம் தேடி போனவர்களை நினச்சி நீ குழம்பி போக வேண்டாம். உண்மை என்னன்னா அவங்களுக்கு உன்கிட்ட தேவை முடிஞ்சு போச்சு, அதனால் உன்னை விட்டு விலகி போகிறாங்க. அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டு விட்டது நினச்சிக்கிட்டு இனிமேலாவது தேவைக்காக தேடி வர்றவங்கள வாழ்க்கையில் சேர்க்கக்கூடாதுன்ற நல்ல முடிவாக எடுக்க பழகு. சம்பாதிச்சதை செலவு செஞ்ச காலம் போய் இப்போ முதல்ல செலவு செஞ்சுட்டு அப்புறமா அதை அடைக்கிறதுக்காக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முதல்ல கடனை உடனே வாங்கி அதையும் இதையும் செலவழிச்சிட்டு அப்புறமா அதை அடைக்கலான்ற அந்த மனநிலை உனக்கு வரவே கூடாது என் செல்லமே. சீக்கிரமே இருக்கிற கண்களை எல்லாம் முடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விட தயாராகு. உனக்கு என்ன வேணும்னாலும் அது தேவையா அவசியமா அனாவசியமான்னு யோசிச்சு அப்புறமா அதை வாங்க தயாராகு. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வேலைக்கு போகிறவங்க வாழ்க்கையை விட வேலை கிடைக்காதவர்களின் வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் மிக கொடூரமானதாக இருக்கும். அதனால் வேலைக்கு போகிற இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்கே, அவங்க திட்டுறாங்களே இவளுங்க திட்டுறாங்களேன்னு சொல்லி யோசிக்காத. வேலைக்கு போகிறதே எவ்வளோ பெரிய கொடுப்பினைன்றதை யோசித்து கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கவும் இன்னும் முன்னேறவும் முயற்சி செய். மனித உறவுகளுக்கு இடையே 2 இடைவெளி தான் இருக்குது. சில பேருக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் வளர்க்குறாங்க, சில பேருக்கு பேச யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. உனக்கு இந்த 2மே வந்துடக்கூடாது. நீ எப்போதும் சரியாக உழைச்சி சரியாக ஓய்வெடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியும் மகிழ்ச்சியும்
கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன்.